Hi friends, வணக்கம் and welcome to Vijay D Tech Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் மூலமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல நிறைய பேர் வந்து இப்ப அப்ளை பண்ணுவீங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் 15ஆம் தேதி முதல் ரூபாய் 1000 கிடைக்குமா அப்படின்றது சம்பந்தமா வந்து ஃப்ரீயா வந்து டீடைலா வந்து பேச போறோம். இந்த ஸ்கீமை பத்தி பாத்தீங்கன்னா தெளிவா வந்து இப்ப இந்த 15ஆம் தேதி மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்குலாம் 15ஆம் தேதி ஆனா பணம் வந்து 1000 ரூபாய் வந்து அவங்களுடைய வங்கி கணக்குக்கு டைரக்டா வந்து கிரெடிட் ஆயிடுது. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமா வந்து பயன்படுத்தி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் முதல் வந்து பணம் வருமா? பணம் வர்றதுக்கு முன்னாடி எது போல எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும்? பணம் வர்றதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்க கேதர் பண்ணி முன்கூட்டியே வந்து வச்சுக்கணும். யாருக்கெல்லாம் பணம் வரும் அப்படின்றத முதல்வர் மற்றும் துணை முதலமைச்சரே டீடைலா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் புதிய வீடியோவா இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். முக்கியமா வந்து நிறைய வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஒரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணா வந்து வாட்ச் பண்ணுங்க. புதுசா வந்து அப்ளை பண்ணவங்களும் சரி இல்ல ரெகுலரா வந்து பணம் வாங்கின வரவும் சரி, அது மட்டும் இல்லாம ரெகுலரா பணம் வாங்கின வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். அவங்களுக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலான இன்ஃபர்மேஷனா வந்து அமைய போகுது அப்படினே வந்து சொல்லலாம் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பத்தினா முக்கியமா இந்த ஸ்கீமை பத்தி ஃப்ரீயா வந்து பேச போறோம். நிறைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வளவளன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீடைலா வந்து தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம கூடுதலான ஒரு 2 கிரேஸ் பாயிண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோல லாஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கேன். அதை ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்க. இப்போ இந்த வீடியோவை டீடைலா வந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேலே வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு ஆரம்பத்திலே அப்ளை பண்ணிட்டு பணம் வராத வந்து போயிருந்தது. ஒரு சிலவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்ளை பண்ணதுலேருந்தே கிட்டத்தட்ட 1,20,00,000 பேருக்கு மேலே வந்து இன்ன வரைக்கும் பணம் மாதம் 1000 ரூபாய் 15ஆம் தேதி ஆனால் கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடுது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாதமும் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கும் கூட சேர்த்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் மூலயமா பணம் வந்துன்னு இருக்கும், நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் ஆகுது. அதையும் வந்து வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து பார்ப்போம். இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக துணை முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கார். அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள அனைத்து பெண்களுக்கும் நிச்சயமாக நலத்தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்கார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலயமா வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பணம் கிடைக்க நிச்சய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த மகளிர்கள் யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள் என்றும் உரிமை தொகை பெறுவதற்கான நிபந்தனைகளை தளர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெண்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் மூலயமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை வரப்போகுது அப்படின்றத நம்ம சேனல்லே தெளிவாக வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் முதல்வரும் துணை முதலமைச்சரும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துணை முதலமைச்சர் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண தகுதியானவர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்க மாட்டார்கள், யாருக்கும் வந்து விடுபட மாட்டார்கள் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் மூலமா தளர்வுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில கிரைட்டீரியாலாம் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இருந்தது. அந்த கிரைட்டீரியாலாம் வந்து விடுவிச்சிருக்காங்க, தளர்வுபடுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதன் மூலயமா இந்த அறிவிப்பின் பல பெண்கள் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அப்படின்றதையும் வந்து துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலயமா வந்து பயன்படுத்தி நீங்கள் தளர்வுகள் என்னென்ன வந்து கிரைட்டீரியாக்குள்ளே வரீங்களா அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 1 கோடி, அதாவது முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார், 1,20,00,000 மகளிருக்கு தற்போது உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த எண்ணிக்கை இன்னும் உயர்த்தப்படும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். யாருக்கு வந்து குறைக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணல. இதுக்கு மேலேயும் 1,20,00,000 பேர் வந்து வாங்கியிருந்தாலும் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வந்து உயரப்போகுது அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். எண்ணிக்கை உயர்வு சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்ளிகேஷன் வந்து வாங்கினவங்கள அவங்க பயனாளிகளாக இணைக்க போகிறாங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்து தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் திருமண நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய துணை முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில்
விண்ணப்பித்த தகுதி உள்ள பெண்கள் அனைவரும் நிச்சயமாக இந்த தொகையை பெறுவார்கள் அப்படின்றதையும் வந்து உறுதியளிச்சிருக்கார். எனவே வந்து வலியுறுத்தியிருக்கார் அப்படின்றதையும் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்ற அவர் அரசின் நலத்திட்டங்கள் மகளிர் முன்னேற்றத்துக்காக உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்திற்காக உதவிடும் செயல்பட்டு வருகிறது அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் இலாக்காவில் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து செயல்பட்டு வருது. அதனால் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து தகுதியானவர்களாக கிரைட்டீரியாவில் எலிஜிபிலிட்டியானவங்களாக வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு பணம் உறுதியாக வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு சில கிராமங்களில் வந்து முகாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்றத வந்து முதலமைச்சர் அதாவது துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. விண்ணப்பித்தவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை உடனடியாக வந்து கிடைக்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்த மகளிர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும். 1,20,00,000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கை மேலும் உயரும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து அந்த திருமண நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் சாதனைகளில் கூறினால் 200 அல்லது 200+ தொகுதிகளில் வெற்றி தான் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நியூஸ் சேனலில் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து ரீசனாக வந்து நியூஸ் அப்டேட் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து பயன்படுத்தி ஒரு சிலவங்க வந்து அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் போன்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து வந்திருக்கும். அது எது போல் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்திருந்தால் பணம் வந்து வரும், எது போல் எஸ்எம்எஸ் வந்து வராத ஒன்றும் வந்து இருக்குது, இதுக்கு போல் எது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும் அப்படின்றதையும் வந்து தொடர்ச்சியாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக வந்து பார்க்க போகிறோம். அதில் முதல் எஸ்எம்எஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குற மாதிரி உங்கள் மனு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு இதே போல் வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து பெறப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது மனு எண் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நான் வந்து ரெட் கலர் லைனில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணல. தங்களது மனு மீது 30 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும், விவரம் தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் என்ன கோரிக்கைக்கு வந்து மனு வந்து தெரிவிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு 30 நாட்களில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், அதோட விவரங்களும் வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விண்ணப்பத்தின் நிலை அறிய 1100 என்னை வந்து அழைக்கவும் அல்லது இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஹெல்ப்லைனோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை வந்து பயன்படுத்துறதுக்கு எப்படி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். யாரெல்லாம் வந்து மனு கொடுத்துருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த லிங்கை பயன்படுத்தி எப்படி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் அப்படின்றத இப்போதைக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் செஞ்சீங்கன்னா 1100 அப்படின்ற நம்பருக்கு வந்து அழைக்கலாம் அப்படின்றத மெசேஜ் மூலயமா அவங்களே வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த எஸ்எம்எஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் இந்த எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும். அதாவது வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி 333 அப்படின்னு ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை வந்து ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் உங்களுடைய ரேஷன் கார்டு லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணி நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும். ஏற்கனவே சொன்னது வந்து முகாமில் எதுக்காக இருந்தாலும் வந்து கொடுக்கலாம், அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து வந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு எக்ஸ்க்ளூசிவாக அப்ளை பண்ணவங்களுக்கு இது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும். இதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆக போகுது, பணம் வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு ஏற்கப்பட்டிருக்காங்க, தகுதி உள்ளவங்களாம் வந்து கருதப்பட்டுட்டாங்க. அதாவது கலாய்வெல்லாம் வந்து நடத்தி உறுதி செஞ்சதுக்கப்புறம் அதிகாரி வந்து உங்கள் வீட்டில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த எஸ்எம்எஸ் வந்து வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எஸ்எம்எஸ் மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சிஎம் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது போல் வந்து எஸ்எம்எஸ் வந்து வரும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸை டீட்டெயிலாக சிஎம் அனுப்புறது எப்படி வந்து வரும் அப்படின்றதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். நாளைக்கு வீடியோவும் கம்பல்சரியாக வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எஸ்எம்எஸ் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணம் வரப்போகுது அப்படின்றத வந்து உறுதி வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு, அதாவது அக்கௌண்ட் பேலன்ஸ்ன்றதோட அக்கௌண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, பணம் வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகுதா, உங்களுடைய அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து பணம் ஏறுதா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1 இல்லை 50 பைசா இல்லை அது 10 பைசா அப்படின்றத ஃபார் ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் யூஆர் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி வந்து
டெஸ்டிங் ப்ராசஸுக்கு பணம் வந்து சென்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த பணம் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன்லையோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பணம் வந்து ₹1 இல்லை 50 பைசா உங்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து இல்லை டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து வரும். அது போல் வந்து கிரெடிட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த மாதம் இல்லை இந்த மாதத்துலேருந்து பணம் ₹1000 வந்து ஏறப்போகுது அப்படின்றத நீங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஆரம்பத்தில் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு இதே போல் ப்ராசஸ் தான் வந்து நடந்தது. அதே போல் தான் திரும்பவும் வந்து நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அந்த ₹1 எஸ்எம்எஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சென்ட் ஆகுது அப்படின்னு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதத்துலேருந்து 15ஆம் தேதி முதல் ₹1000 வந்து கிரெடிட்டட் மெசேஜாக உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 15ஆம் தேதி யாருக்கெல்லாம் வந்து வருதோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் ஆன்லைன் தான் வந்து இருக்கும். அதாவது ₹1000 எஸ்எம்எஸ் எப்படி வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சேவிங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் எந்த பேங்க் கொடுத்தீங்களோ அந்த பேங்க்கில் ₹1000 கிரெடிட்டட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி ABP அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி C அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கலைஞர் மகளிர் UR அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி டிரான்சாக்ஷன் ஐடியோட இது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும். இது மாடல் எஸ்எம்எஸ் தான். உங்களுக்கு வந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து வரலாம், இல்லை ABBC அப்படின்னு வந்து வரலாம், இல்லை கலைஞர் மகளிர் உரிமை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி வரலாம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கிரெடிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணணும் அவசியம் அப்படின்னு வந்து கிடையாது. ஒருவேளை பணம் வந்து வரலன்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்றத வரக்கூடிய வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணோம். அதனால் தொடர்ச்சியாக வீடியோ வந்து பாருங்கள். இதுக்கு மேலே வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, இப்போ இந்த ஸ்கீமில் வந்து உறுதியாக பணம் வரப்போகுது அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கண்டிப்பாக வந்து நியரில் நடக்கிற முகாமில் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலியமாக ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து முகாம் உள்ள வந்து போனீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிறது போல் ரெட் கலர் ஃபார்மும் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்லேயே வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. இது 4 வந்து கம்பல்சரியாக வந்து ப்ரூஃபு. ஒரு சில வந்து வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா மின் கட்டண ரசீது என்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணீங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இல்லைன்னா அங்கே வந்து உள்ள முகாம்லேயே வந்து சொல்லலாம் என்கிட்ட மின் கட்டண ரசீது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவங்க ஏற்கக்கூடிய வந்து வச்சுக்குவாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர், திருமணம் ஆனவர்களா திருமணம் ஆகாதவர்களா, மொபைல் நம்பர் முக்கியமாக கரெக்டாக வந்து கொடுங்க. மொபைல் நம்பர் தான் வந்து கம்பல்சரி. உங்களுக்கு பணம் ஏறினாலும் சரி ரிஜெக்ட் ஆனாலும் சரி, ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனாலும் இல்லை ஏற்கப்பட்டாலும் பணம் ₹1 ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் எல்லாம் மொபைல் நம்பரில் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து எஸ்எம்எஸ் வரும். அதை வந்து நோட் பண்ணிங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து புதுசாக வந்து அக்கௌண்ட்டாக வந்து கொடுக்க போகிறவங்க நிறைய பேர் 3-4 பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க. மினிமம் பேலன்ஸ் பிடித்தம் செய்வாங்க, ஏடிஎம் சார்ஜஸ் பிடித்தம் செய்வாங்க. அது போல் பேங்க் அக்கௌண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ₹1000 வந்து 15ஆம் தேதி போட்ட உடனே உங்களுக்கு 100, 200 அப்படிலாம் வந்து எடுத்துருவாங்க. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. நிறைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, SBI, இந்தியன் பேங்க்கில். அது போல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைனா நியரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் IBB பேங்க் அக்கௌண்ட்டு கூட வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து கொடுக்கலாம். அதுலேயும் வந்து எந்த பிடிசம் சார்ஜஸும் வந்து செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சுக்கிறேன். முக்கியம் NPCI லிங்க்கில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா அப்படின்றதையும் வந்து பேங்க் சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸும் வந்து செக் பண்ணி வச்சிங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப்பாகாது ஏறும். கொடுக்கும்போதே அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே உங்கள் டீட்டெயிலாக எல்லாமே வந்து செக் பண்ணிங்க. அதனால் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அஃபிஷியல் வெப்சைட் www.kmut.tngov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டே வந்து இருக்குது. இந்த வெப்சைட்டில் உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலை அறிய அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலயமா ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக நாளைக்கு வீடியோ, அதாவது வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியுதா இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டில் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாமா, பணம் வருமா வராதா அப்படின்றது சம்மந்தமாக நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். நாளைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து டெலிவரியாக வந்து கொடுப்போம். முக்கியமாக வந்து நிறைய பேர் வீடியோ லென்த்தாக வந்து போடுறீங்க, வீடியோ வந்து ஷார்ட்டாக வந்து முடிங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட்டும் நம்ம சேகரித்து ஒரு பாயிண்ட்டாக வந்து கேதர் பண்ணி ஆஃபீஸர்கிட்ட கேட்டு நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு டீட்டெயிலாக வந்து கொடுக்குறோம். அதனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஒரு வீடியோவில் வந்து போய் சேர்ந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணி வந்து பார்க்குறவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் விட்டு இருந்தாலும் ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து கண்டிப்பாக வந்து அமையும்.
மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே வரக்கூடிய வீடியோ எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லணும்னு தெரிவிச்சுக்கிறோம். எந்த சேனல்லையும் கமெண்ட்டுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணதில்லை. நம்மளுடைய சேனலில் பழைய வீடியோவில் போய் பாருங்கள். உடனடியாக கமெண்ட் பாக்ஸ் ஆனில் இருந்ததுன்னா கமெண்ட்டுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணிடும். இன்றைக்கி இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸும் ஆனில் இருக்கும். மறக்காமல் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.